ஈரோடு மாவட்டத்தில் அமைந்த முக்கியமான திருக்கோயில் ஒன்று சென்னிமலை முருகப்பெருமான் ஆலயமாகும். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இந்த கோயில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். அனந்தன் என்ற நாகத்திற்கும் வாயுதேவனுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. அவர்களுக்குள் நடந்த சண்டையில் மேருமலை குறைந்து பல பகுதிகளாக பிரிந்து பல இடங்களில் விழுந்தன. இதில் மலையின் சிகர பகுதி பூந்துறை என்ற இடத்தில் விழுந்தது. அந்த இடமே சென்னிமலை. இந்த ஊருக்கு சிரகிரி, புஷ்பகிரி, மகுடகிரி போன்ற பெயர்களும் உண்டு. இந்த மலையின் ஒரு பகுதியில் காராம் பசு ஒன்று தினமும் பால் சொரிய விடுவதை அந்த பசுவின் உரிமையாளர் கண்டார். இதையடுத்து அவர் அந்த இடத்தை தோண்டி பார்த்தார். அப்போது பூரண முகப்பொலிவுடன் முருகப்பெருமானின் சிலை கிடைத்தது. அந்த விக்கிரகத்தின் இடுப்பு வரை நல்ல வேலைப்பாடுடன் முகம் அற்புத பொருளுடன் இருந்தது. ஆனால் இடுப்புக்கு கீழ்பாதம் வரை சரியான வேலைப்பாடு இல்லாமல் காடு மூடாக இருந்தது. இதை ஒரு குறையாக எண்ணி அந்த பாகத்தை சிறந்த சிற்பியை கொண்டு உளியால் சரி செய்தனர். ஆனால் அப்படி செய்த போது சிலையிலிருந்து ரத்தம் கொட்டியதாகவும் இதனால் அதே நிலையில் சென்னிமலையில் அந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மூலவரான சென்னிமலை ஆண்டவர் நடுநாயக மூர்த்தியாக ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். இவர் நவகிரகங்களில் செவ்வாய் அம்சமாக அமைந்துள்ளார். மூலவரை சுற்றி நவகிரகங்களின் மற்ற 8 கிரகங்களும் அழகிய தேவ கோஷ்டங்களில் அழகுற அமைத்து அருள்பாலிக்கிறார்கள். இங்கு மூலவரை வலம் வந்து வணங்கினாலே நவகிரகங்களையும் வழிபட்ட வளம் உண்டு. இத்தலம் செவ்வாய் பரிகார சிறப்பு தலமாகும். மூலவர் தண்டாயுதபாணி கோலத்தில் அருள்பாலிக்கிறார். சென்னிமலையில் மூலவருக்கு 6 கால பூஜை வேளையில் மட்டும் அபிஷேகம் நடக்கிறது. இதர நேரங்களில் உற்சவருக்கு அபிஷேகம் நடக்கிறது. வள்ளி தேவியானை தேவியர் இருவரும் ஒரே கல்லில் பிரபையுடன் வீட்டிற்கும் தனிச்சன்னதி வேறெங்கும் காண முடியாத அரியதாகும். சென்னிமலை ஆண்டவரின் தினசரி அபிஷேகம் மற்றும் நைவேத்திய காரியங்களுக்கு கோவிலால் பராமரிக்கப்பட்டு வரும் 2 அழகிய பொதி காளைகள் மூலம் தினசரி அடிவாரத்திலிருந்து திருமஞ்சள் தீர்த்தம் கொண்டு வரப்படுகிறது. சென்னிமலையில் அமைந்த முருகன் சன்னதியை அடைய 1320 திருப்படிகள் கடந்து செல்ல வேண்டும். இந்த மாதிரி தினந்தோறும் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க நம்ம தமிழ் கல்லூரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இன்றே முருகப்பெருமான் அருள மிகவும் உரியதாக பெறுங்க. ஈரோட்டிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சென்னிமலை.